காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஈடுபட்ட அத்தனை பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். இந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுக்கணும், அரசு வேலையை கொடுக்கணும். இது முதலமைச்சர் உடனடியாக இதை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சருக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சொல்கின்றேன், இது போன்ற சம்பவங்கள் வேறு எங்கேயும் நடக்காம பார்த்துக்கொள்வது முதலமைச்சருடைய கடமை. அது இந்த சம்பவத்தில் நீங்க விசிகாவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுறீங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கும் விசிகாவுக்கு எந்தவித தொடர்பு இல்லைன்னு திருமாவளவன் மறுப்பு தெரிவிக்கிறார். அதுல 6 நபர்ல ஒரு நபர் விசிகேவுடைய உறுப்பினர், மற்றவங்க அனுதாபிகள். நான் இப்ப இந்த நேரத்தில் அவங்களா இவங்களா நான் சொல்ல விரும்பல. நான் இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக என்னோட விருப்பம் கிடையாது. எனக்கு சோசியல் மீடியால நீங்க பார்த்தாலும் தெரிஞ்சு போயிடுது. இங்க நோக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் இந்த பொறுப்பு எடுத்துக்கணும். முதலமைச்சர் கீழே காவல்துறை இயங்கிட்டு வருது. காவல்துறையுடைய கையாளாகத்தனத்தில் இந்த நடந்திருக்கு. கஞ்சா அந்த கிராமத்தில் விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சமூக விரோத செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும். கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். காவல்துறைக்கு தெரியாம விற்க முடியுமா? ஒரு கட்டுப்பாடு இல்லாம, அங்க இருக்கிற ஒரு பயம் இல்லாம ஒரு சூழல் இருக்கிறது. தமிழரசனுடைய தந்தையும் இதே சூழலில் தான் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அப்புறம் என்னையா நியாயம் இருக்குதுங்க? என்ன நிர்வாகம் நடந்துட்டு இருக்குதுங்க? இப்போ போராட்டம் நடத்தினவங்க கைது பண்ணிருக்காங்க. இப்ப அது பண்ணிட்டோம். அதெல்லாம் அவங்களுடைய கடமை. எத்தனை பேரை கைது பண்றது? லட்சக்கணக்கான பேர் கைது பண்ணட்டும். இன்னும் தொடரும். இது அதிகமா பண்ணட்டும். பதட்டமா இருக்குது. முதலமைச்சர் தலையிட்டாருன்னா இந்த பதட்டத்தை தணிக்கலாம். இது முதலமைச்சர் கிட்ட இருக்கு. அது அவங்களுடைய குடும்பத்தினுடைய விருப்பம். அது ஏன்னா அங்க இருக்கிற அந்த மக்கள், கிராம மக்கள் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் ஒரு தொடர்ந்து ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கிறது. முதலமைச்சர் வேகமா அது முடிவு எடுத்தாருன்னா, நடவடிக்கை எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு தீர்வு வரும்.